ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் வந்து நான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக சூப்பராக மசாலாலாம் ரெடி பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி 1ன்றதுனால காலையிலேயே வந்து மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது வந்து இன்றைக்கி நான் ரெசிப்பியாக உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். 1/4 கிலோ மட்டன் இருக்கும். எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா கறி குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் வந்து வேக வச்சுக்க போகிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறேன். நல்லா வேகட்டும், கறி வந்து நல்லா வெந்துடட்டும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருந்தேன். அதை வந்து நீட்டாக அரிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அரிஞ்சு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வதங்கும் வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். வாங்க இப்போ மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயத்தை நம்ம வந்து போட்டுக்கலாம். வெங்காயம், அது கூடவே இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு இதே போல் தான் மசாலா வந்து அரைச்சி செய்யணும். அப்போ தான் வந்து குழம்பும் நிறையா கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சின்ன தக்காளி 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கணும். வேகமாக வச்சா கலர் வந்து மாறிடும். மசால் பொடியெலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நான் வந்து தேங்காய் வந்து துருவாமல் இந்தமாரி மிக்சியில் அடித்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது கூட சிம்மிலே வச்சு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கசகசா வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிலே சோம்பு கலந்துருந்ததுனால அது கூட அந்த கசகசாவும் சோம்பும் போட்டு இது கூட கலந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து 2 கிண்டிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கலர் மாறாத இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. நான் வந்து 6 விசில் வந்து விட்டுருந்தேன். முத்தின கறியாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட விடலாம். நான் வந்து இலாட்டு கறி தான் போல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டேன். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப மழமழன்னு அரைக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மழமழன்னு அரைச்சினா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்காது. சாப்பாட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லிக்கு தான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து வைக்கிறேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து எடுத்து நீட்டாக அரிஞ்சு இது கூட வதக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து இதுக்கு ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கறியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருக்கோம். சும்மா 2 கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த தண்ணி கொடுக்குறதா இருந்தால் அதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து அப்படியே குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் கொஞ்சம் கழுவி அதில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். கொதி வந்தோடனே ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேணாம். திட்டமாக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா கறியெலாம் வெந்துருச்சு.
கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, எனக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் கறி குழம்புல. அதனால் மட்டன் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் மாமியார் வந்து உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. எனக்கு பிடிக்குன்றதுனால உருளைக்கிழங்கு போட்டால் கறி குழம்புல சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டு சைடு இப்படி வைப்பாங்க. அதனால தான் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு உருளைக்கிழங்குன்னா கறி குழம்பு எதில் போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் கறி குழம்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம். கறி குழம்பு வந்து கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து இறக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.